நேத்து நைட் டின்னருக்கு அரிசி மாவுல ஒரு ரொட்டியும் அதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு குருமாவும் தான் பண்ணியிருக்கேன். ரெண்டத்தோட ரெசிபியுமே இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, சீரகம், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கொரன்னு ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தென் கொதிக்கிற தண்ணியில தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட், அரிசி மாவு எல்லாத்தையுமே சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அதை அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. அந்த கேப்ல குருமா பண்றதுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணியையும் ஒரு உருளைக்கிழங்கையும் ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கடாயில லைட்டா ஆயில் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் வதக்கி வச்சிருக்கேன். அதோட ஒரு அரைக்கை அளவு தேங்காயும் சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதே பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ், ஒரு அரை பெரிய வெங்காயம், அப்புறம் தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி அது எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. ஃபைனலா வேக வச்சிருக்க பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் லைட்டா மசிச்சு விட்டு சேர்த்தீங்கன்னா குருமா ரெடி. அந்த அரிசி மாவு ரொட்டிக்கு ஒரு பிளேட்ல அடியில ஆயில் தடவி இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்ல எடுத்து போட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். நீங்க வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.